இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. அந்த செய்தியை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி உளவுத்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட், அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வலிமையான முன்னாள் அமைச்சர் செம்மலையை ஓரம் கட்டிவிட்டு, குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்த செம்மலையை ஓரம் கட்டிவிட்டு, முகவரியே இல்லாத ஒரு புதுமுகமான ஒருவரை கொண்டு வந்து தேர்தலிலே விக்னேஷ் என்பவரை நிறுத்தினார். அதனால் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அணியில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் அதிருப்தி அடைந்தார்கள். ஆகவே அதிமுகவிற்கு வழக்கமாக விழக்கூடிய ஓட்டுகளே இந்த தேர்தலில் விழவில்லை. கிட்டத்தட்ட அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற சொந்த தொகுதியான சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலேயே அதிமுகவிற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. மற்ற தொகுதிகளை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. தருமபுரி தொகுதியில் 3ஆம் இடம், கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 3ஆம் இடம், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் 3ஆம் இடம், ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் 3ஆம் இடம், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் 3ஆம் இடம், விழுப்புரம், சிதம்பரம் போன்ற தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி தள்ளப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் வெற்றி முகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் என்றும் கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுதுதான் கிளி பிடித்திருக்கிறது. மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய எடப்பாடி பழனிசாமி வெறும் இரட்டை இலை மட்டும் இருந்தால் போதும், வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்ட எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்க துடித்த பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேச்சுவார்த்தைக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை அனுப்பிவிட்டு இந்த பக்கம் சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு வாடகை வாயனை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பேச வைத்தார். சவுக்கு சங்கரை வைத்து இன்னும் சில ஊடகத்தை சார்ந்தவர்களை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேச வைத்து, அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ஐயாவை நிலைகுலைய செய்து விடலாம் என்று பகல் கனவு கண்டார் எடப்பாடி பழனிசாமி. சவுக்கு சங்கர் போன்ற வாடகை வாயன்களை விட்டு பேச வைப்பதன் மூலம் குறைந்த தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒப்புக்கொள்ளும் என்று சாணக்கியத்தனத்தை, அயோக்கியத்தனத்தை நிறைவேற்ற நினைத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் டாக்டர் ஐயா என்கின்ற மிகப்பெரிய ஆளுமையை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தது அவ்வளவுதான். கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, மன்மோகன் சிங், சோனியா காந்தி உள்ளிட்ட மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா என்பதை அறியாமலேயே சிறுபிள்ளைத்தனமாக விளையாடினார். அவருடைய விளையாட்டு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு வினையில் போய் முடிந்திருக்கிறது. ஊடகவியலாளர் தராசு சியாம் போன்றவர்கள் கூட சொல்கிறார்கள், வெகு விரைவில் அதிமுக எடப்பாடி கையை விட்டு போய்விடும். இந்த இடத்தில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் மட்டும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கவில்லை என்றால், இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் ஒரு 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் கூட வெற்றி பெறாமல் போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்றுதான் கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படி வெற்றி பெற முடியாமல் எடப்பாடி பழனிசாமி படு தோல்வியை சந்திக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி கையை விட்டு அதிமுக சென்றுவிடும். அதிமுக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் தலைமையிலான அணியின் கைகளுக்கு மாறிவிடும். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அரசியல் அகதியாகி விடுவார் என்றுதான் இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பணத்தை நம்பி வெற்றி பெற்று விடலாம், பணத்தை நம்பி தேர்தலை சந்தித்து விடலாம் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமி கடைசியில் பணத்தாலேயே அரசியல் வாழ்வை இழக்கப் போகிறார் என்று கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தலில் சவுக்கு சங்கர் போன்ற மோசமான பேர்வழிகள், சவுக்கு சங்கர் போன்ற சுயநலவாதிகள், சவுக்கு சங்கரை போன்ற பணம் கொடுக்கின்ற பக்கம் பேசுகின்ற ஒரு சவுக்கு சங்கரை மிகப்பெரிய அரசியல் நாணி என்று நினைத்துக் கொண்டு சவுக்கு சங்கர் போன்றவருடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக
கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கு போய்க் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்ற முக்கியமான செய்தி. சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலேயே வெற்றி பெற முடியவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். இவர்கள் பணத்தை நம்பித்தான் தேர்தலை சந்தித்தார்கள். மக்களை நம்பியோ இவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்கள் செய்த சாதனைகள் என்று எதுவும் இல்லை. இவர்களும் கொடுத்தது சோதனைகள் தான். கொரோனா காலத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், மதுபான கடைகளை எப்படியெல்லாம் திறந்தார்கள், மக்களுக்கு எதிரான திட்டங்களை எப்படியெல்லாம் செய்தார்கள். நீட் தேர்வில் இவர்களுடைய தலைவி ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வாங்கியதை போல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நீட் தேர்வுக்கு கூட விதிவிலக்கை மத்திய அரசிடம் போராடி வாங்க முடியவில்லை. அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி அப்பொழுதே வலிமையை இழந்து விட்டார். இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியிலே இவர் ஆட்சியிலே நடைபெற்ற துப்பாக்கி சூடு எடப்பாடி பழனிசாமிக்கு மிக பெரும் பின்னடைவாக இருக்கிறது. ஆகவே தென் மாவட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்ற நிலைதான் இன்றைக்கு நீடிக்கிறது. ஆகவே எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு அவசர அதிசயம் நிகழ்ந்தால் தவிர எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்வை காப்பாற்ற முடியாது. இந்த தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்துவிட்டது என்று சில நேர்மையான அரசியல் திறனாய்வார்கள், அரசியல் ஆலோசகர்கள், அரசியலை பற்றி அவ்வப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.